சோதிச்சு பாருங்க. 12:30 மணிக்கு 2 மணிக்கு அடிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ஊழியக்கார போன் சுவிட்ச் ஆஃப். இன்னும் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஊழியக்கார போன் நம்பர் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. வேலைக்காரர்களை வச்சு ஜெபம் பண்ணுகிற கூட்டங்கள் அவங்க உங்களுக்கு பெருசு. இந்த ஊழியம் சத்தியத்தை மட்டும்தான் விதைக்கும். எவன் போன் அடித்தாலும் என் சத்தம் தான் கேட்கும். வேலைக்காரர் சத்தம் நீங்க இன்னைக்கு வரைக்கும் கேட்டதே கிடையாது. ஒரு சண்டையை தீட்டுப்படுத்துற நாளாக மாற்றிவிட்டீர்கள். ஏன்னா படிப்பேன்னு அவ்வளவு பெருசா படிக்க சொன்னதே இந்த ஊழியம் தானே. ஆனாலும் படிக்கிறதுக்கே இங்க கொண்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? பதட்டத்தோட நீ பாட வர வேண்டாம். நீ பதட்டம் இல்லாம படி என்பதான் தேவனுடைய கட்டளையாகவே இருந்தது. அவருடைய கட்டளையை நிறைவேற்ற என் பொண்டாட்டி நாய் எல்லா சண்டையும் தோல் உரிக்கிறனா இல்லையா? குற்றம் குற்றமே. எல்லாரையும் அவர் அழைக்கிறார். நீங்கள் அவங்கவுங்க விருப்பத்துக்கு படிக்கிறதா அவங்கவுங்க விருப்பத்தை படிச்சுடுங்க. கத்தரை கேட்காதீங்க. பரிட்சை எழுதுங்க. ஆண்டவரே என் பரிட்சை நல்லா எழுதணும் ஜோமன் கேட்காதீங்க. நீங்களே படித்து நீங்களே பாஸ் ஆகுங்க. அவரால் படித்து அவர் பாஸ் ஆகலாமே. ஏன் படிக்க முடியாதா? இன்னைக்கு மூட்டை மூட்டையாக பாட புஸ்தகம் படிச்சிருக்கீங்க. வாழ்க்கை என்ற பாட புஸ்தகம் பைபிள். அதை படிக்கிறதுக்கு படிக்க வைக்கலைன்னா நீங்கள் என்ன பெற்றோர்கள்? உங்கள் பிள்ளைகள் ஆதியா முதற்கொண்டு வெளிப்பாடரையும் படித்து முடிச்சிடறான்னு கேள்வி கேளுங்க. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் படிச்சிருக்கான்னு கேள்வி கேளுங்க பிள்ளைங்கள்ட. ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா இருந்தா குறைந்தபட்சம் 7 முறை பைபிளை வாசித்து முடிச்சவர கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொல்லுங்க. அவன் ஒழுங்கா குடும்பம் நடத்துவான். இல்லைன்னா அவன் மேல இன்னொருத்தன் குடும்பம் நடத்துவான். பிரப்பசிதான். கையை தட்டுங்க. நீ கல்யாணம் பண்ணுவாய் இன்னொருத்தமே வேணும். உபாகமம் 28 எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. குறைந்தபட்சம் 7 முறை பைபிளை வாசித்து முடித்த பிறகு அப்பதான் எலிஜிபிலிட்டி. வயசெல்லாம் எலிஜிபிலிட்டி. பைபிள் பக்குவம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவீங்க. ஒழுங்கா குடும்பம் நடத்துவா. இல்லைன்னா அவன் வெளியே இன்னொருத்தன் உள்ள. பிரப்பசி. கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே வேதத்தை அறியாதவன் சபிக்கப்பட்டவன். உங்க பிள்ளைகள் சாபம் இல்லாம இருக்கணும்னு சொன்னா வேதத்தை கற்றுக் கொடுங்க. கல்வியோட மேலானது பைபிள். இஃப் எனி கொஸ்டின் என்னட்ட கேட்டு பாருங்க, நான் பதில் தரேன். பைபிளை படிக்காதவன், பைபிள் காலேஜில் செல்லாதவன், ஆனா கர்த்தருக்குள் இருந்தவன் பைபிளை 3 முறை தான் படிச்சிருக்கேன். அதுவும் 2002 தான். அதுக்கப்புறம் பைபிளை 1 முறை கூட படித்து முடிக்கல. ஏன்னா என்னுடைய பயணம் எப்பொழுதும் அவரோட. அவர் பேசிகிட்டே இருப்பார், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ஊழியக்காரர்களும் என்னுடைய கேள்வியை கேட்டோம் அடுத்த செகண்டில் பதில் கொடுக்குறேன். இல்லை பைபிளை தெரிஞ்ச நீங்கள் பகிரமாக கேட்குறேன். இப்போ கேளுங்க, பதில் சொல்கிறேன். எந்த சொப்பனத்துக்கும் எந்த விளக்கத்துக்கும் எந்த வசனத்துக்கும் ஆவியானவர் தருவார் விளக்கம். படிக்கல ஆனால் படிக்காத மேத உற்சாம கையை தட்டுங்க. உலக அறிவை விட மேலான அறிவு பரிசுத்த ஆவியின் அறிவு. அது இருந்தாதான் பிழைக்க முடியும். நான் ஒரு முறை நீதிமன்றத்தில் நிற்கிறேன். கூண்டில் சென்னையில் சம்பாத்தியெல்லாம் விட்டாச்சு. யோபை விட தொலைஞ்சாச்சு. யோபை விட மேலான அழிவு எனக்கு வந்து விட்டது. சரீரத்தில் மட்டும் அழிவு வரல. ஊருக்கு வரும்போது ஆண்டவர் அழைத்து வரும்போது துக்கத்தோடு தான் அழைத்து வந்தார். நீதிமன்றத்தில் வழக்கு 3 லட்சம் ரூபா கட்டி வைக்கணும். 3 வருஷம் 7 வருஷம் ஜெயிலுக்கு போகணும். ஒரு டெபர்மேஷன் வழக்கு. பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதின ஒரு காரணத்திற்காக என்னை கைது செய்து 3 நாள் கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் என்ற காவல் நிலையத்திலே சட்டத்துக்கு விரோதம் அடைத்து வைத்திருந்தார்கள். அப்பொழுது காவல்துறை ஆணையராக இருந்தது
எஸ்பியாக இருந்தது ஆபாஸ்குமார் அவர்கள். 3 நாள் பத்திரிகை செய்திக்காக. அதற்கு பிறகு மேலிடத்திலிருந்து உச்சகட்டத்திலிருந்து ஒரு உத்தரவு வருகிறது. பூவை வெளியே அனுப்புறது போல என்ன வெளியே அனுப்புகிறாங்க. பூ அனுப்புகிற மாதிரி அனுப்புகிறாங்க. அவ்வளோ பாதுகாப்போடு என்ன வெளியே அனுப்புகிறாங்க. மன்னிப்பு கேட்டே அனுப்புகிறாங்க. கர்த்தர் கூட இருந்ததுனால. அடுத்தபடியாக நடக்கிற அன்று இரவு விடிய காலம் 4 மணிக்கு நீதிமன்ற காவலாளிகள் என் கதவை தட்டுகிறார்கள். விழிகள் வாரப்பத்திரிகை நடத்தக்கூடாது என்று தடை உத்தரவு வாங்கி இருக்கிறோம். என் அவர்களுக்கு பயம் பிடித்து விட்டது. காவல்துறை வைத்து நசுக்க பார்த்தார்கள். காவல்துறையை விட்டு ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்தார். அவன் பத்திரிகை வெளியிடுவோம். ஏற்கனவே எனக்கு ஆப்ஷன் என்ன, எந்த கொம்பனை பற்றி எழுதும் ஒரே பத்திரிகை, வீரமுள்ள பத்திரிகை. இனி தாறுமாறாக எழுத போகிறான். ஒரு ராத்திரி கொண்டே நீதிமன்றத்திலிருந்து இது உத்தரவு வாங்கிட்டாங்க. கரப்ஷனா இது நீதியா? கரப்ஷன். நான் ஜெயிலை விட்டு காவல்துறை விட்டு வெளியே வருவது 8:30 மணி ராத்திரி. 4:30 மணிக்கு கோர்ட்டு உத்தரவு, பத்திரிகை வெளியிடக்கூடாது, தடை உத்தரவு. என் வாழ்வாதாரம் எல்லாம் போச்சு. கர்த்தர் கைவிடலையே, தூக்கி எடுத்தார. அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு, மான நஷ்ட வழக்கு. அவனுக்கு பெரிய மானம் போயிடுச்சான். ஆகவே இனி இதை பத்திரிகை ஃபீல்டே வேண்டான்னு சொல்லி தான் சென்னையில் போய் மறுபடியும் அங்கே தான் பத்திரிகை நடத்தினேன். மறுபடியும் நல்லா டாப்பில் போய் கீழே வந்து 0 பேலன்ஸுக்கு ஆகி 700 ரூபாயோட ஊருக்கு திரும்புகிற வேளையில் இந்த வழக்கினுடைய விசாரணை உச்சகட்டம். ஜெயிலா பணம் கட்டுறியா? என்னுடைய வக்கீல் கேட்குறார். 2மே என்கிட்ட இல்லை. ஜெயிலுக்கும் போக முடியாது, காசும் இல்லை, சாப்பிட்றதுக்கே காசு இல்லை. நம்ப மாட்டான் வக்கீல். ஜெயப்பேர்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கும் ஒருத்தரும் ஒத்துக்கொள்ள மாட்டான். அதான் மேட்ரு. வக்கீல் சொல்கிறேன், காசு இல்லை சார், எப்படியா வழக்கம் நடத்துங்க, பணத்தை கட்டுவே, ஆனால் விசாரணைக்கு நான் போகிறேன். கர்த்தரை அழைத்து வந்தார். ரொம்ப கலக்கத்தோடு ஒரு பஞ்ச பரதேசியாக கூண்டுக்குள்ளே ஏறி நிற்கிறார். வழக்கறிஞர் விசாரிக்கிறார். அதுவும் பிரபலமான வழக்கறிஞர், வாதியின் வழக்கறிஞர். என்னை பார்த்து முதல்ல சொன்ன வார்த்தை, கொஞ்சம் கூண்டுக்குள்ளே கொஞ்சம் ஆடி போயிட்டேன். என்ன சொன்னார்னா, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ப்ராவர்பு, மைக்கில் சொல்ல முடியாது, ஒரு அசிங்கமான ப்ராவர்பு. அந்த வேறு விதத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். உத்தமன் வீட்டுக்குள்ளே வர்றாண்டி செம்பெடுத்து உள்ள வைடி. ஒரு பழமொழி இருக்குல்ல, அது நீதிமான் நீதிமன்றத்தில் வருகிறான், நீதிமான் தான் வீட்டுக்குள்ளே வர்றான், செம்பை திருடிடுவான், செம்பத்துக்குள்ளே வச்சிரு. செம்பு திருட வந்தான், செம்பை திருடிடுவான், செம்பத்துக்குள்ளாயின்னு பொண்டாட்டிட்டு சொல்கிறாரு. இதான் சப்ஜெக்ட். அதே மாதிரி நீதிமன்ற கூண்டில் என்ன வரும், உத்தம புத்திரன் வந்து நிற்கிறான், செம்படுத்து உள்ள வாங்கிடியோ இன்னும் வக்கீல் கூறாரு. கோர்ட்டுக்கே புரியலை, கோர்ட் சிரிக்குது. எனக்கு அவமானமாக இருந்தது. இப்போ என்ன கள்ள மாதிரி சித்தரிச்சிட்டேடா. இன்னும் மனசுக்குள்ளே பொறுமுகிறேன். என் தேவன் அங்கேயே இறங்கினார் நீதிமன்றத்தில். நீங்கள் எவ்வளோ கல்வி படித்தாலும் வருவாரா? ஆனால் வெறும் பிராக்கெட் பிஏக்கு நீதிமன்றத்தில் வந்தார் ஆண்டவர். வக்கீல் கேட்க கேட்க பரிசுத்த ஆவியுடைய ஏவுதல்ல பதில். என்ன கேள்வி கேட்டாலும் பதில். ஒரு முறை வக்கீலுடைய விரலையை பிடிச்சிட்டேன். இப்படி நீட்டி நீட்டி காட்டினா என்ன பண்ண முடியும், பிடிச்சிட்டு. ஜட்ஜ் சொல்கிறார், ஓகே சாரி. அவ்வளோ வாக்குவாதம். ஜட்ஜ் சொல்கிறார், தி கேஸ் இஸ் கோயிங் ஆன் வெரி இன்ட்ரெஸ்டிங், ஸோ போஸ்ட்போன் டுமாரோ. அவருக்கு இந்த வழக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, அதனால் நான் இன்னோட முடிஞ்சு போயிடலான்னு பார்த்தா ஏன்னா மறுநாள் பேசுகிற காசு இல்லை. அதான் சப்ஜெக்ட். கலங்க பண்ணார். தொடர்ந்து 3 மாதம் பாய்க்காட்டு.
கோர்ட் இரவுலர். கடைசியில் வாய்தா 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 வாய்தா. அப்புறம் விசாரணை வந்தாச்சுன்னா ஜட்ஜை எனக்காக பேசுகிறார். அதாவது பைபிளில் ஒரு வேத வசனம் இருக்கிறது, உன் வழக்கை என்னிடத்தில் கொண்டு வா, நான் விசாரிக்கிறேன். I am the court, I am the judge, I am the advocate. The matter. வழக்கை அவரிடத்தில் கொண்டு வந்தேன். ஜட்ஜி பேசுகிறார் வழக்கறிஞர்கிட்ட, ஜெய்பேர்கிட்ட only ask 5 questions. 5 கேள்வி மட்டும் அவர்கிட்ட கேளுங்க, அதுக்கு மேலே கேட்கக்கூடாது. ஜட்ஜே அவரண்டு பேசுகிற வார்த்தை என் காதில் தேனாக இன்றும் இனிக்கிறது. அவர்கிட்ட 5 கேள்வி கேளுங்க, நிற்கிறது குற்றவாளிக்கு உண்டுல. 5 கேள்வி மேலே கேட்காத, வாதிக்கே உத்தரவு அப்படின்னா அவருக்குள்ள தேவன் இறங்கிட்டான்னு அர்த்தம். அது அப்படி நான் 52 கொஸ்டின் வச்சிருக்கிறேன், இது சாதாரண ஆள் இல்லை. ஜட்ஜே வேணா உங்களுக்கும் போஸ்ட் ஒட்டிடுவான், இவன் உங்களுக்கு எழுதிடுவான். இன்னும் ஜட்ஜி கிட்ட பேசுகிறாரு. ஒரு ஜட்ஜுக்கு கொஞ்சம் வேர்த்துது, கட்சி பாய்ச்சி ஒட்டிட்டு கேட்குறேன், அப்படியான்னு கேட்குறாரு. நீங்கள் தவறு பண்ணினாலும் நான் போஸ்ட் ஒட்டி எழுதுவேன் சார். நான் அப்புறமா அவருக்கு அடுத்த கர்ச்சிப்பு தேவைப்பட்டது. உண்மையை சொல்லுவேன், உண்மையை எழுதுவேன், அதான் என் வேலை. அது நீதிமன்றம் என்பதும் கிடையாது, நீதிபதி என்பதும் கிடையாது. அது அவர் சொல்கிறது உண்மைதான் ஐயா. தவறு யார் செய்தாலும் சுட்டி காட்டி எழுதுகிற பத்திரிகை தான். ஆகவே அவர் 52 கேள்வி கேட்கட்டும், ஐ டோன்ட் கேர், பதில் தருகிறேன். ஆனால் ஜட்ஜி சொன்னார் 5 கேள்வி மேலே கேட்கக்கூடாது. இந்த கேஸினுடைய தன்மை எனக்கு புரிகிறது, இந்த கேஸ் எதற்காக போடப்பட்டிருக்கு என்று எனக்கு புரிகிறது. 5 கேள்வி மேலே கேட்கக்கூடாது. 5வது கேள்வி அவர் கேட்கும்போது, என்னுடைய கட்சிக்காரரை குறித்து இனி பத்திரிகையில் எழுதுவீங்களான்னு கேட்டார். 5வது கேள்வி, தப்பு பண்ணால் இனி எழுதுவேன். அவர் இனியும் தப்பு பண்ணால் எழுதுவேன். அது தப்பே பண்ணலை என் கட்சிக்காரன், அது நீதிபதி அவர்கள் சொல்லட்டும், நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் உங்கள் கட்சியை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் நிற்கிறீங்க. அவர் தப்பு பண்ணனால தான் நான் பத்திரிகையில் எழுதினேன். நீதிபதி பேசட்டும், அவர் சொல்லட்டும், நீங்கள் சொல்லக்கூடாது. தப்பு பண்ணுனா இனி எழுதுவேன் அப்படின்னு ஜட்ஜி சொன்னார். ஒரு காரியம், இந்த வழக்கை முடித்து வைப்போம். அவர் தப்பு பண்ணிகிட்டே இருப்பார், நீங்கள் எழுதிட்டே இருப்பீங்க, கோர்ட்டில் கேஸ் போயிட்டே இருக்கோம். அதெல்லாம் காவல்துறை பார்க்கட்டும். சரி, ஒரு முறை மன்னிச்சு விட்ருங்க. சரி ஐயா, மன்னிப்புக்கு மேலே வேறு எதுவும் இல்லை. இல்லை, நீ அவர் என்ன தப்பு பண்ணலாம் எழுதலை, அவரே எழுதலை. ஆனால் இவரைத்தான் எழுத மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன், இன்னொருத்தனை எழுத மாட்டேன்னு சொல்லலை. சரி, வழக்கு முடித்து வைக்கணும் இல்லையா? நீதிமன்றம் எனக்கு தீர்ப்பளித்தது. உற்சவமாக கையை தட்டுங்க. எனக்கு சாதகமாக தீர்ப்பு. அவை தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் ஜெயிலுக்கு போகாமல் தப்பு வைத்தார், 3 லட்சம் ரூபாய் கட்டி வைக்காமல் தப்பு வைத்தார். அவை தப்பு வைக்கிற தேவன் பெருசா, நீங்கள் வேலை பார்க்குற வேலை உங்களை தப்பு வைக்குமா? கர்த்தர் தான் பெரியவர். ஆகவே அவருடைய பணியை செய்வதால் மிகப்பெரிய வேலை. பாவத்தை போக்குற வேலை தான் மிகப்பெரிய உகந்த வேலை. என் மனைவி சொல்லிக் கொடுப்பா, இல்லைன்னா டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க. ABCDEF அப்படி தானே சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குற அந்த முறையெல்லாம் பார்க்கணும். ABCDEF உடம்பு பிள்ளை தாரமாராக சொல்லும், உடம்பு மறுபடியும் சொல்லிக் கொடுக்கணும். இவங்களை எல்கேஜியை மாறணும். அதுக்கு கற்றுக் கொடுங்க, தப்பு இல்லை. ஊழியத்துக்கு அழைப்பு உள்ளவர்கள் அந்த பணி செய்யக்கூடாது, இந்த ஊழிய பணி தான் செய்யணும். இல்லையா? ஆகவே கல்வி பெருசா கடவுள் பெருசான்னு கேட்டால் கடவுள் தான் பெருசு. என்னை பொறுத்தவரையில் தான். அதன் வீட்டுக்கு ஒருவர் ஆண்டவருக்கு பணியை செய்யணும். அவருடைய மன விருப்பத்தின்படி வாழ ஆரம்பித்தால் விசுவாசிகளை பாதுகாக்கிறது யார்? ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறது யார்? பரிசுத்தத்தை சொல்லிக் கொடுக்கிறது யார்? வேதத்தை கற்றுக் கொடுப்பது யார்? பிசாசு உங்கள்கிட்ட வந்தால் உங்களை ஜெயிக்கிறது யார்? என்கிட்ட ஒரு பிசாசு ஜெயிக்குமா? ஒன்று சவால் விட்டு சொல்லுவோம்.
தமிழ்நாடு இருக்கிற எல்லா ஊழியக்காரர்கள்ட்டையும் பிசாசு ஜெயிக்கலாம், ஆனால் ஜேபிஆர்ன்ற ஊழியக்காரன்ட்ட ஜெயிக்க முடியாது. சவால் தான் சொல்லியிருக்கிறேனே. நான் இப்போ ஒரு சவால் விடுறேன். தமிழ்நாட்டில் இந்த செய்தி கேட்கும்போது பல கோடி மக்கள் கேட்பாங்க, பல ஆயிரம் மந்திரவாதிகளும் கேட்பார்கள். எல்லா மந்திரவாதிக்கும் சொல்கிறேன், தைரியம் இருந்தால் என்னை கட்டி பாருடா. துணிச்சல் இருந்தால் உன்னுடைய விக்கிரகத்தை வைத்து, உன்னுடைய மந்திரத்தை வைத்து, மந்திர துச்சாரணங்களை வைத்து, மந்திர ஓதங்களை ஓதி முடிஞ்சா என் கையை நாக்கே கட்டி பாரு, யார் கடவுள்னு உனக்கு புரியும். கையை தட்டலாம். முடியுமா? உங்க மந்திரவாதத்தில் ஒன்றும்